கடந்த 10 வருஷங்கள்ல இந்திய கார் மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி பல நல்ல விஷயங்கள் இல்லாமையே போக வச்ச ஒரு 7 ட்ரெண்ட்ஸை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ட்ரெண்ட் எல்லாமே சில விஷயங்களை நாமளே சப்போர்ட் பண்ணியிருக்கோம், சில விஷயங்களை கம்பெனிஸ் நம்ம மேல திணிச்சிருக்காங்க. ஆனா கடைசியில லாஸ் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கஸ்டமருக்கு தான். இந்த வீடியோல நம்ம பிராண்டை பேஷ் பண்ண போறது கிடையாது, எல்லா கம்பெனிஸும் ஃபாலோ பண்ற சில இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட்ஸை பத்தி தான் பேச போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா கடைசியில் இருக்கிற ட்ரெண்ட் இந்திய கார் மார்க்கெட்டையும் முழுசா மாத்திருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ட்ரெண்ட் நம்பர் 1, எஸ்யூவி ஃபீவர். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற கார் வாங்குற நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்க, என்ன கார் வாங்க போறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க எஸ்யூவி ஸ்டைலிங்ல இருக்க காரை தான் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா கேள்வி என்னன்னா, நம்மள எத்தனை பேர் ஆஃப் ரோட் போக போறோம், இல்ல மலை ஏற போறோம், இல்ல காட்டுக்குள்ள ஓட்ட போறோமா? உண்மையாலுமே 95% பேர் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா சிட்டி அதுக்கப்புறம் ஹைவேஸ்ல தான் ஓட்ட போறாங்க. ஆனா எஸ்யூவி அப்படிங்கிற பேருக்காக அதிக விலை கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்கிறாங்க, அதிக காஸ்ட் கொடுத்து டயரை மாத்திரக்கும் ரெடியா இருக்கிறாங்க, அதிக வெயிட்டான கார் யூஸ் பண்றாங்க, முக்கியமா சில நேரத்துல கம்மியான மைலேஜும் கிடைக்குது. இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நல்ல செடான்ஸ் இந்தியன் மார்க்கெட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. ஹேஷ்பேக் செக்மெண்ட் கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு, கஸ்டமருக்கு சாய்ஸஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. தேவை இருந்து எஸ்யூவி கார் வாங்குறவங்க அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். மற்றவங்களை விட நம்ம கார் நல்லா பெருசாகவும் ரோட் பிரசன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எஸ்யூவி கார் வாங்குறவங்க தான் இப்ப அதிகமா இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் மார்க்கெட்டோட ட்ரெண்டையே மாத்திருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ட்ரெண்ட் நம்பர் 2, சன்ரூஃப். ஒரு காலத்துல சன்ரூஃப் அப்படிங்கிறது லக்ஸுரியான ஃபியூச்சரா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கார் வாங்குற நிறைய பேர் கேட்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, சன்ரூஃப் இருக்கா இந்த கார்ல அப்படின்ட்டு. ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவில் கிளைமேட் ஆவரேஜா பார்த்தோம்னா 30 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது ஆவரேஜா இருக்குது. சில நேரத்தில் நிறைய இடங்கள்ல 40 டிகிரி வரைக்கும் ஹீட் போகுது. டஸ்ட் அதிகமா இருக்குது, அதிகமான மழை பெய்யுற இடங்கள் இருக்குது, டிராபிக், இந்த மாதிரி இடங்கள்ல காரை நம்ம அதிகமா உபயோகப்படுத்தும் போது சன்ரூஃப் எந்த அளவுக்கு ராஜா நம்ம யூஸ் பண்ண போறோம்? பல ஓனர்ஸ் எல்லாமே ஒரு வருஷத்துக்கு சில தடவை மட்டும்தான் சன்ரூஃப் ஓபன் பண்றாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் கூட இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா முதல்ல? ஆனா சன்ரூஃபை ஆட் பண்றதுக்கு கம்பெனிஸ் என்ன செய்யறாங்க தெரியுமா? இப்ப சன்ரூஃப் மேல கஸ்டமர்ஸ் வாங்கணும், சன்ரூஃபோட கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு டாப் வேரியன்ட்ல மட்டும்தான் சன்ரூஃப் கிடைக்கிற மாதிரி எல்லா கம்பெனியும் அந்த சன்ரூஃபை கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு ஃபியூச்சருக்காக மட்டுமே பல லட்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி உங்களுக்கு மிட் வேரியன்ட்டே போதுமானதா இருக்கும். ஆனா அந்த சன்ரூஃபை வாங்கணும் அப்படிங்கறக்காக எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குறாங்க. இதுதான் மார்க்கெட்டிங்கோட சக்சஸ். இது கஸ்டமருக்கு தேவையா இல்லையாங்கிறதுல ரெண்டாவது. ஆனா இது வழியா கார் கம்பெனிஸ் நல்ல ப்ராஃபிட் பாக்குறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ட்ரெண்ட் நம்பர் 3, டச் ஸ்கிரீன் எவ்ரிதிங். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கார் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ மார்க்கெட்ல அங்கேயும் நம்ம பார்க்குறோம், ரோட்ஸ்ல எல்லாத்துலயும். அந்த காரோட இன்ஃபார்மெண்ட் எல்லாம் போய் பாருங்களேன். அந்த மியூசிக் சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு வச்சிருப்பாங்க, கீழே ஏசி கண்ட்ரோல் பண்றதுக்கு நாப் இருக்கும். அந்த மியூசிக் செட்லயே பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் தான் இருக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கு, வேற எக்ஸ்ட்ராவா எதுவுமே இருக்காது. ஆனா இப்போ எப்படி இருக்குது? இப்போ ஏசி எல்லாம் முதல்ல கண்ட்ரோல் பண்ணா ஒரு நாபு கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனோட ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் முக்கியமா டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு, அதாவது ஏசி வேணுமா இல்ல ஹீட்டர் வேணுமா அதுக்கு ஒரு நாபு, ஃபேன் ஸ்பீடுக்கு ஒரு நாபு, அதுக்கப்புறம் எந்த இடத்துல ஏர் ஃப்ளோ ஆகணும், அதாவது ஃபேஸுக்கு வரணுமா இல்ல காலுக்கு வரணுமா இல்ல முன்னாடி விண்ட்ஷீல்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்திரக்கு ஒரு நாபு. இந்த மாதிரி 3 நாபு இருக்கும் பழைய வண்டிகள் எல்லாத்துலயும். ஆனா இப்ப நிறைய இடத்துல பாருங்களேன், இது எல்லாமே டச் ஸ்கிரீனுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது மெனுக்குள்ள போகணும், சப் மெனு ஒன்று கிளிக் பண்ணும், அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு அந்த அனிமேஷன் கிளிக் பண்ணி மறுபடியும் ஏசிக்கான கண்ட்ரோலை மாத்திர மாதிரி இருக்குது. இதை பார்க்கும்போது சூப்பரா இருக்குதுல்ல அப்படின்னு தோணும். ஆனா நீங்க வண்டி ஓட்டும் போது நீங்க ரோட பாப்பீங்களா இல்ல ஸ்கிரீனை பாப்பீங்களா? இதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. பிசிக்கல் பட்டன்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சது ஒரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது. டிரைவிங்கோட கன்வீனியன்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. பல இன்டர்நேஷனல் சேஃப்டி எக்ஸ்பர்ட்ஸ் கூட என்ன சொல்றாங்கன்னா, பிசிக்கல் பட்டன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. யூரோப்ல இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்களுக்கு பிசிக்கல் பட்டன் கொடுக்கணும், பிசிக்கலான நாப் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டு இருக்காங்க யூரோப்ல. அதுவும் இல்லாம ஏன் டச் ஸ்கிரீனுக்கு இப்ப கம்பெனிகள் முக்கியமான அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளான ஒரே விஷயம் சொல்லட்டுமா? இப்போ ஒரு பிசிக்கல் பட்டன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாமே, அதுக்கேற்ற மாதிரி ஒரு போர்டை ரெடி பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம்னா டியூனிங் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒயரிங் இருக்கு, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா ஃபங்க்ஷனையும் கொண்டு அது மாத்தி மாத்தி கொடுக்கணும் ஒவ்வொரு பிசிக்கல் நாபுக்கும் பிசிக்கல் பட்டனுக்கும். ஆனா அதுவே டச் ஸ்கிரீனா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்தோம்னாவே போதும், எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம்.
அதாவது கம்பெனிக்கு நீங்கள் நினைக்கலாம் டச் ஸ்க்ரீன் கொடுக்கறதால தான் விலை அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ப்ராக்டிக்கலான விஷயம் என்ன தெரியுமா, டச் ஸ்க்ரீன் கொடுக்கறதால கம்பெனிக்கு செலவு குறையுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? பட் சீரியஸான ஃபேக்டே அதுதான். ஏன்னா நிறைய ஃபிசிக்கல் பட்டன் கொடுக்கும்போது அதுக்கான ஒயரிங், அதுக்கான மற்ற வேலைகள், காலிப்ரேஷன், அதுக்கப்புறம் டியூனிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லை. அதுக்கான தலைவலியே கிடையாது. ஒரே ஒரு டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கொடுத்தோம்னா போதும், அதிலே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது கம்பெனிக்கு இன்னுமே அது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த டெக்னாலஜி பார்க்கறதுக்கு நல்ல விதமாக தெரிஞ்சாலும் ரோட்டில் போகும்போது சேஃப்டி இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ரெண்ட் நம்பர் 4 ஃபியூச்சர்ஸோட ரேஸ் தான். அதாவது இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னா ஒரு காரை பற்றி, இந்த காரில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபியூச்சர்ஸை சொல்லி அடுக்குனாங்கன்னா 100 ஃபியூச்சர்ஸ் வரைக்கும் வரும். சிலது பார்த்தீங்கன்னா 200 ஃபியூச்சர்ஸ் வரைக்கும் இருக்கும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே என்னென்னமோ சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 360 டிகிரி கேமரா இருக்குது, வாய்ஸ் கமெண்ட், ஆம்பியன்ட் லைட்டிங்கு, கனெக்டட் ஆப்ஸ், ஏர் பியூரிஃபையரு, அலெக்ஸா, இப்படின்னு கேட்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபியூச்சர்ஸை வந்து அப்படியே காரில் வந்து டம்ப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னும் நிறைய இருக்குது. அதாவது சொல்ல போனோம்னா ஏகப்பட்டதை சொல்லிட்டு போகலாம். ஆனால் கஸ்டமர் வந்து இப்போ இந்த ஃபியூச்சர்ஸை கேட்டோனையுமே கேட்க வேண்டிய பேசிக் கொஸ்டினையே கஸ்டமர்ஸ் வந்து மறந்துடுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கு. ஒரு கஸ்டமர் கார் வாங்க போறாருன்னா என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்கணும்? இந்த இன்ஜின் வந்து எத்தனை கார்களில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு ரிலையபிலிட்டி இருக்குது, எத்தனை வருஷமா இந்த இன்ஜினை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அது ஒரு கொஸ்டின் இருக்கு. இன்ஜின் எப்படி இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. கியர் பாக்ஸ் ரிலையபிளா இருக்குதாங்கிற கொஸ்டின் இருக்கு. சஸ்பென்ஷன் எப்படி, அப்புறம் லாங் டேர்ம்க்கு சர்வீஸ் காஸ்ட் வந்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆனால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் கார் எடுக்கும்போது. ஆனால் இப்போ கார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காரை கன்சிடர் பண்ணுறது இல்லை யாருமே. அது ஒரு மொபைல் ஃபோனாக வந்து பார்க்குறாங்க. அதில் இருக்க ஆப்ஸ் மாதிரி தான் இப்போ இருக்கிற ஃபியூச்சர்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போது சேஃப்டி, அதுக்கப்புறம் முக்கியமான பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் பின்னாடி போயிருச்சு. ஃபியூச்சர்ஸ் லிஸ்ட் வந்து முன்னாடி வந்துருச்சு அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. ட்ரெண்ட் நம்பர் 5 பிகர் இஎம்ஐ கல்ச்சர். ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி. கார் இஎம்ஐ வந்து மக்களை வந்து ஏழையாக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது ஒரு டேஞ்சரஸான ட்ரெண்டுன்னு வச்சுக்கலாமே. முன்னாடி எல்லாம் கார் வாங்கும்போது பட்ஜெட் பார்த்து கார் வாங்கினாங்க. ஆனால் இப்போது மந்த்லி இஎம்ஐ பார்த்து கார் வாங்குறாங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து சிம்பிளாக சொல்லுவார், சார் அந்த காருக்கும் இந்த காருக்கும் மாத இஎம்ஐன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் தான் சார் அதிகம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அப்போ வந்து என்ன ஆகும் தெரியுமா, 10 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு கார் வாங்க போகிறவர் 15 லட்ச ரூபாய் கார் வாங்குவார். 15 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல இருந்த ஒருத்தர் அவர் போயிட்டு 20-25 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல இருக்க காரை வாங்குவாரு. இஎம்ஐ பார்க்கறதுக்கு சின்னதா தான் தெரியும். ஆனா இன்ட்ரெஸ்டோட சேர்த்து பார்க்கும்போது பல லட்சங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ட்ரெண்ட் கார் கம்பெனிஸ்க்கும் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்க்கும் பயங்கரமான பெனிஃபிட்டா இருக்கும். ஆனா கஸ்டமருக்கு ஃபியூச்சர்ல ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ல மாட்டிட்டு சாவறாரு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதை நம்ம ஆல்ரெடி பேசி இருக்கிறோம். பட் என்னன்னா இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் எல்லாம் இப்போதைக்கு மாறவே மாறாது. ஏன்னா முதல்ல எல்லாம் கடன் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கடன் கிடைக்காது. ஆனால் இப்போ லோன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிருச்சு, சிம்பிளிஃபைட் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் வட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே லோன் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக முடியறதால விரும்பின பொருளை வந்து சீக்கிரமாக வாங்க முடியுது. அப்படிங்கிறதுக்காக ட்ரீம்ஸை நோக்கி அச்சீவ் பண்ணுற நிறைய பேர் வந்து இஎம்ஐ போட்டு அவங்களுக்கு பிடிச்ச கார், பைக் எதுவாக இருந்தாலும் சரி டக்குன்னு வாங்கிடுறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஆனால் பின்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகளை மாட்டிட்டு முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கு. ட்ரெண்ட் நம்பர் 6 ஃப்ரீக்வெண்டான ஃபேஸ் லிஃப்ட்ஸ், அதுக்கப்புறம் நியூ லான்ச்சஸ். இப்போ ஒரு கார் வாங்குறீங்க, 6 மாதம் இல்லை 1 வருஷம், அதுக்கு அடுத்த ஃபேஸ் லிஃப்ட் வந்து மார்க்கெட்டில் வந்துருச்சு. புது வேரியண்ட்டு, அப்டேட்டடான ஃபியூச்சர்ஸ் அடுத்த வருஷன் வந்தாச்சு. அப்படிங்கும்போது உடனே உங்கள் மாடலோட ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா காருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசெட்டு. மார்க்கெட்டில் வேல்யூ இருக்கும்போது எப்போ அதுக்கான வேல்யூ வந்து ஹையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷோரூமில் நின்றுட்டு இருக்கும்போது மட்டும்தான். நீங்கள் ரோட்டில் இறக்கிட்டாங்கனாவே 50,000 1 லட்ச ரூபா அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிரும். அதுவே அடுத்த மாடல் வந்தாச்சு, அதில் அடுத்த வேரியண்ட் கொடுத்துட்டாங்க, இல்லை ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காரோட ரீசேல் வேல்யூ இன்னுமே குறையும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் வரும், நாம இப்போ தான் கார் வாங்கினோம் அதுக்குள்ளே நம்ம கார் பழசாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ அப்கிரேட் அப்படிங்கிற சைக்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்குது. இந்த அப்கிரேடோட சேர்ந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ப்ரைஸை ஏற்றுறது அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்ட்டாகவே நடந்துட்டு இருக்குது. ஆஃபர்ஸ் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய காருக்கான ஆஃபர் வந்து தான் அதிகமாக கொடுக்குறாங்க. புது காருக்கான ஆஃபர் பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுத்து மார்க்கெட்டில் சேல்ஸை வந்து புஷ் பண்ண பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதில் என்ன
எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் யாருக்கு லாஸ் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற யாருக்கும் கிடையாது, கஸ்டமருக்கு தான் ஏகப்பட்ட லாஸ் இருக்குது ரீசேல் வேல்யூ குறையறதால. ட்ரெண்ட் நம்பர் 7, ஆக்சுவலா இந்த பிரைஸ் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுல்ல, இதுதான் இருக்கலே ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு காலத்துல 10 லட்சம் ரூபாய்க்கு கிடைச்ச கார் இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 இருந்து 18 லட்சம் ரூபாய்க்கு அந்த கார் வந்து அவைலபிளா இருக்குது. என்ட்ரி லெவல் கார்கள் கூட பலருக்கு எட்டாத ஒரு தூரத்துக்கு போய் நின்றுட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது. சேஃப்டிக்கான ரெகுலேஷன்ஸ், எமிஷன் நார்ம்ஸ், டாக்ஸ், ரா மெட்டீரியலோட காஸ்ட், டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா கார் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதோட காஸ்ட் வந்து அதிகமாயிட்டு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கார் மட்டும் கிடையாது, காருக்கு போடுற இன்சூரன்ஸ், அதுக்கு பண்ற சர்வீஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், டயர்ஸ், ஃபியூலு, ஆக்சசரிஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது கார் வாங்குறது மட்டும் இப்போ சேலஞ்ச் கிடையாது. இப்போ இருக்கிற டைமுக்கு அதை வாங்கி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சா மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அப்படின்னா நீ என்னதான் சொல்ல வர்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லதா கேட்டதாங்கிறத அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. எஸ்யூவிக்கு மார்க்கெட்ல ஒரு இடம் இருக்கு, டெக்னாலஜிக்கு ஒரு இடம் இருக்குது, சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கும் கண்டிப்பா ஒரு இடம் இருக்கணும். ஆனா மார்க்கெட்டிங்கை பார்த்து டெசிஷன் எடுக்காம உங்களோட தேவையை பார்த்து காரை வாங்குங்க அப்படிங்கறத நான் சொல்ல வர்றேன். அதுதான் ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். நீங்க கார் வாங்கும் போது பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, நீங்களே சொல்லுங்களேன். பிராண்டை பார்த்து வாங்கணுமா, இல்ல மைலேஜா, சேஃப்டியா, ஃபியூச்சர்ஸா, இல்ல இஎம்ஐயா? கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற டைமுக்கு எந்த மாதிரி கார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்முன்னு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் ஒரு டீசல் காரை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இந்த E20 தலைவலி இல்லாமல் கொஞ்சம் தாராளமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு 3 to 5 lakhsக்குள்ள ஒரு காரை வாங்கினோமா, ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி ஸ்பேர்ஸ் எல்லாத்தையும் மாற்றினோமா, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வச்சு ஓட்டணுமா, அப்படி போய்க்கணும். அப்படிதான் மைண்டில் ஓடிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா. டாடா.